மண்ணி, கண்ணு இப்போ உங்க பையன்தான், நம்ம சொந்தம்தான். அவனை யாரும் பிரிச்சு பார்க்கலங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். அதான் முக்கியம். பேசுறதோட இல்லாம அதை செயல்ல காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்ண ருக்கு கல்யாணம் தான் ஒரே வழி. அதுக்கு முன்னால நான் ருக்கு மனசு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாமி? ருக்கு, உன் மனசுல கண்ணனுக்கு இன்னும் அதே இடம் இருக்கா? இல்ல மாமி, நிச்சயமா இல்ல. அதை விட உயர்ந்த ஸ்தானத்துல நான் அவரை வச்சிருக்கேன். தானாதன் தெரிஞ்ச உடனே அவர் என்னை விட்டு விலகி போக போக என் மனசளவுல எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாரு. அவர் என்ன ஏத்துக்கணும் மாமி. அப்படி இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன். நீ கவலைப்படாத ருக்கு, நான் இருக்கேன். உன்னையும் கண்ணனையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவேன். ஆமா, என் ஆசையெல்லாம் நம்ம குடும்பம் பழையபடி ஒன்னா சேரணும். நான் உங்க அதுக்கு மாட்டு பொண்ணா வரணும். நிச்சயம் நடக்கும். நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் ஆசை நிறைவேறும். அப்பா, காஃபி. தேங்க்ஸ் அம்மா. அப்பா, இயர் எண்டிங்கோட பேலன்ஸ்லாம் நீங்களே பார்த்து சிரமப்பட வேண்டாம். நானே ஈவினிங் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் என்னன்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நானே பார்த்துட்டேன். ஸ்ரீ, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சியானா சூர்யா ஸ்வீட்ஸ் கடையை பார்த்துக்கோயேன். அப்பா, இது நீங்கள் என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்கக்கூடாது, ஆர்டர் போடணும். இந்த வருஷத்தோட லாபம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக பாரு. உங்க மாட்டு பொண்ணை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எஸ்எஸ் ஆட் ஏஜென்சியோட ஜேஎம்டியா பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. ஏன்பா, போன வருஷத்தோட இந்த வருஷம் லாபம் அதிகம் இல்லை? லாபமும் அதிகம், குடும்பத்தில் பிரச்சனையும் அதிகம். கவலைப்படாதீங்கப்பா, எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரும். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஜாகிரதையா போயிட்டு வா. சரிப்பா. அன்னைக்கு ஊருக்கு போறப்ப கண்ணப்பன் ஏதோ பரம்பரை வைரம்னு கொடுத்துட்டு போனானே, அதை வச்சு வாய மூடுற. என்ன பேசுற? பாவம், பொழப்ப தேடி போனவன் நம்ம நம்பி ஏதோ வைரத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அதை போய் விற்கணுங்கிறியடா? நான் ஒன்னும் கண்ணப்பனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த வைரத்தை சுவாகா பண்ணுன்னு சொல்லலையே. இப்ப நமக்கு தேவை வெப்பம்னு சொன்னேன். அட, லோன் வந்துருதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டா போச்சு. இல்லடா, இது என்னமோ எனக்கு சரியா படல. நன்னா இருக்காது. எது நன்னா இருக்காது? நாளைக்கு நாம தொழில் தொடங்காம நலிஞ்சு போனா தான் நன்னா இருக்காது. நீயே சொல்லு. நாளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அது கண்ணப்பனுக்கு பிடிக்குமா? என்னன்னா, நான் தான் வைரத்தை கொடுத்துட்டு போனேன், அதை வச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க கூடாதான்னு கேட்க மாட்டானா? ஏன்னா அவனுக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை. ஏன்டா அப்படி செஞ்ச? சுந்தரம், சட்டையில இருந்து கையெடு. கேட்டதுக்கு பதில் சொல்ற. சட்டையில இருந்து கையெடுறான். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? நான் சட்டையை பிடிக்கிறேன். பேங்க்கு கட்ட பணம் பத்தலன்னு சொன்னேன். நான் தான் கண்ணப்பன் கொடுத்த வைரம் இருக்கு, அதை வைக்கலாமேன்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். நீ சரின்னு சொன்ன, நான் வச்சேன். அதுக்காக வந்து என் சட்டையை பிடிக்கிற? இங்க பார், நீ உண்மையிலே நல்லவன்னா அன்னைக்கே வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே. அப்ப சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப உன் கோபத்தை காட்டுற. நான் உன்னை வைரத்தை அடையாள வைக்க சொன்னேன். வைக்கத்தான் சொன்னேன். போன இடத்துல விற்கலாமேன்னு தோணிட்டு கேட்டவன வாங்கிக்கிறேன்னு சொன்னா வித்துட்டேன்.
என் பையனோட கல்யாணம் முடியட்டும். அடுத்த நிமிஷமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னோட அழிவுதான். சாவு எப்பவுமே சொல்லிட்டு வராது, அது ஆண்டவன் கொடுக்கறது. ஆனா உனக்கு வர சாவு இந்த அப்பன் கண்ணப்பன் கொடுக்கிற சாவு. ஆனா எனக்கு தேவை உன்னோட ரணம், வேதனை. அதுக்கு முத பலி உன்னோட மூத்த மகன் கண்ணு. கண்ணப்பா, சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுக்கணும்டா. இல்லைன்னா உன் பையன் கண்ணை உன்னை கடைசி வரலாம் புரிஞ்சுக்க மாட்டான், உன்னை அப்பானும் ஏற்றுக்க மாட்டான்டா. கடைசி வரலாம் நான் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாமலே நான் போகும்படியா பண்ணிடாதுடா. கண்ணை அனாதனை தெரிஞ்சு ராகம் அவனை ஆற்ற விட்டு துரத்த அளவுக்கு ஆயிடுத்துரு. கண்ணப்பன் தான் அவங்க அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாயிடாயிடும். ஆனால் அதை தெரிஞ்சுட்டான்னா இந்த ஆற்றுல இருக்கிற பாசத்தில் கண்ணை உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான்டா. கண்ணப்பா, கும்பகோணத்தில் நான் சொல்கிறதெல்லாம் வேதவாக்கா நம்பி கேட்பியடா. இப்போ நான் சொல்கிறத கேட்டியானா கண்ணங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோ நான் நிம்மதியாக பசுமடத்தில் போய் தங்கிட வேண்டா. கண்ணா, கண்ணப்ப என்னை புரிஞ்சுக்காம என்னை தண்டிச்சா கூட பரவாயில்லடா, நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீ இந்த சொத்தெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீதான்டா. அப்பா, எனக்கு வேற எந்த சொத்தும் வேண்டாம்ப்பா. எனக்கு அம்மா, ராகவன், ஷாம், கோதை, நீங்க எல்லாரும் தான்ப்பா சொத்து. நீங்க வீம்பு பிடிச்சிட்டு எல்லா சொத்தையும் எனக்கே எழுதி வச்சேன்னா அடுத்த நிமிஷமே அந்த சொத்து எல்லாத்தையும் என் தம்பிகளுக்கும் தங்கைக்கும் எழுதி வச்சிடும். கண்ணா, நான் பெத்த பிள்ளைகளுக்கு இந்த சொத்து போய் சேர்ந்தா கடைசி வரல இந்த குடும்பம் நல்லா இருக்காதுடா. இந்த குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல நான் பண்ணின பாவத்தை நீ மன்னிக்க மாட்டேங்கிறியடா. கண்ணா, அந்த பாவத்தை கழுவணும்னா இந்த சொத்தெல்லாம் உனக்கு தாண்டா சேரணும். கண்ணா, நான் உங்க அப்பாவுக்கு பண்ணின துரோகத்துக்கு இதுதாண்டா பிராயச்சித்தம். பாரு கண்ணா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கூடா. ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ சாக போறோம், என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு நினைச்சு நீ சாகணும். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சத்யமூர்த்தி, நான் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. சூரியகலாவோட நினைவு நாள் வருது. ஞாபகம் இருக்கு சார், நீங்க சொல்லவே வேண்டாம். வழக்கமா பண்ற பூஜை, ஏழைகளுக்கு அன்னதானம், எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா போதும். அவசரப்படாதப்பா. இந்த வருஷம் சூர்யா பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ட்ரஸ்ட் மூலமாக சில ஏழை குழந்தைங்களை தத்தெடுத்து நாமே அவங்கள வளர்த்து லைஃப்பில் செட்டில் ஆகிற வரையிலும் நாம் அவங்கள பார்த்துக்கணும். சந்தோஷமான விஷயம் தானே சார். நீங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கும் போது அதுக்கான வேலைகளை செய்ய நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சார். சத்யமூர்த்தி, காலத்தை கடத்த வேண்டாம். இந்த நினைவு நாள் நிற்க நாம் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம். எப்போ பணம் வேணுனாலும் நீ வந்து வாங்கிக்கலாம். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நான் வந்து உங்களை நேரில் பார்க்குறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சத்யமூர்த்தி. நான் வச்சுறேன் சார். ராமச்சந்திரா, ராமச்சந்திரா. ராமச்சந்திரன் இல்ல. என்ன விஷயம்? உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? உங்கூட எல்லாம் பேசும்படியா எனக்கு நிலைமை கீழே இறங்கி போச்சு பாரு. ரொம்ப ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், கிளம்பிட்டே இருங்க. இருப்பா, ஆதி அந்தம் தெரியலன்னாலும் உனக்கு இந்த ரோஷத்துல குறைச்சல் இல்லை. பாசத்தை அள்ளி கொட்டுறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்கும்போது இங்கே யாரும் அனாதை கிடையாது.
கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொருளையும் முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிறானே, அவன் தான் உண்மையான அனாதை. யாரடா சொல்ற நீ? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறு? நான் உங்களை சொல்லலை. வயசான காலத்தில் உடம்பு வீணா போட்டு அழட்டிக்க கூடாது. விஷயத்த சொல்லுங்க. குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி என் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என் பொண்ணு. அவளால நான் கடந்து லோல் படுறேன். அவளை தப்பு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ருக்கு யோக்கியமா தான் இருந்தான். நீ தாண்டா அவளை கெடுத்து குடிச்சு வராக்கின. காசிக்கு போனாலும் இந்த கர்மம் தொலையாதுரா சாமி. இதை பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. உங்க பொண்ணை விட்டுட்டு நான் வெகு தூரம் வந்துட்டேன். இன்னும் என் பழசியே புலம்பிட்டு இருக்கேள். நீ விலகி போயிட்டா அவ ஒன்றை விட்டு விலகி போக மாட்டேன்றால. அந்த அளவுக்கு அவளை வசியம் பண்ணி வச்சிருக்க. ஆக நீ தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். பல தடவை ருக்கு கிட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கட்டிக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? சொன்னேன், ஆனா அவ திருந்தின பாடு இல்லையே. அவ உன்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கணும். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனான அவ வெறுத்து ஒதுக்கணும். இதை பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால நடிக்க முடியாது. அது எனக்கு தெரியவும் தெரியாது. நான் விலகிட்டேன். இனிமே உங்க பொண்ணை திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. கண்ணா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உன்னை பத்தி நான் இது வரைக்கும் உடைச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதையெல்லாம் சொன்னா உன் குடும்பம் சுக்கல் ஆயிடும். ஜாக்கிரதை. ருக்கு உன்னை தேடி வருவா. என்னை மறந்துருன்னு அவகிட்ட ஆணித்தரமா அடிச்சு சொல்லணும். இப்படியே இழுத்துட்டு இருந்த நான் ரொம்ப ஆவேசமாயிடுவேன். அப்புறம் உங்க யாராலையும் அதை தாங்க முடியாது. என்னென்னவோ புது பாட்டு போட்டு சாவடிக்கிறானுங்களே. தொடச்சி வச்சாலாவது நல்ல பழைய பாட்டு போடுறான். ஐயோ, இது என்னது வாயை பொழுந்துச்சு. என்ன இவன் ஆஃபீஸ் போனால் அதுக்குள்ளே வந்துட்டானா? வாமா. உட்காரு. அரவிந்த் வீட்டில் இல்லையே? தெரியும். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்குவா? சரி, சரசு வீட்டில் இருந்தாலாவது ஏதாவது காஃபி போட்டு தர சொல்லுவேன். நான் போடுற காஃபி தண்ணியே நீ குடிப்பியோ மாட்டியோ? என்ன விஷயமா வந்துடுதுன்னு தெரியலையே. உங்களுக்கும் அரவிந்த்க்கும் என்ன உறவு? உறவுனா அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரியா? ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க? அண்ணன் தம்பிங்கிற ரத்த பாசத்தில் கூட ஒன்னா பிறந்துட்டோன்ற கட்டாயத்தில் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறோம். ஆனால் நட்புல மட்டும்தான் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சுக துக்கம் இப்படி எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு உங்களுக்கும் அரவிந்துக்கும் இருந்ததுன்னு நான் நம்பினேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு உங்களுக்குள்ள இருந்ததுன்னு நான் நம்பினேன். நம்பி என்ன பிரயோஜனம்? அந்த நட்புக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கலையே. யாரு? நானா? ஆமா, உங்களை தான் சொல்றேன். அந்த நட்பை நீங்க சீரியஸா எடுத்திருந்தீங்கன்னா அவரை நல்ல வழியில நடத்திருந்திருப்பீங்க. அதை விட்டுட்டு இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணை இப்படி வலுக்கட்டாயமா சித்திரவதை பண்றதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் நான் கல்யாணம் எவ்வளவு விரும்புறேன்னு. அது தெரிஞ்சிருந்தும் அரவிந்த தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ, நான் தூண்டி விட்டனா? உங்க ஒய்ஃப் எனக்கு அண்ணி மாதிரி. அப்படி நினைச்சுதான் நான் அவங்க கூட பழகினேன். அவங்களால வாய் பேச முடியாட்டி கூட எத்தனையோ தடவை அந்த அரவிந்த் நல்லவன் இல்ல, அவனை நம்பாதன்னு என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அதை என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு இருக்கிற அந்த கருணை கூட எப்படி சார் உங்களுக்கு இல்லாம போச்சு? இதே உங்க கூட பிறந்த ஒருத்தியா இருந்தா இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? யாரோ ஒருத்தி அப்படின்ற நினைப்புதான் இல்ல? ஐயோ, நிச்சயமா அப்படிலாம் இல்லைம்மா.
நான் எத்தனையோ தடவை அவங்ககிட்ட உன் விஷயத்தில் அவன் பண்ணுறது தப்புன்னு எடுத்து சொல்லிக்கிறேன். என்ன செய்யுது, சொல்கிறத எடுத்துக்கிறவங்ககிட்ட தானே நம்ம அறிவுரை சொல்ல முடியும். அதுலேயும் உன் விஷயத்தில் அவங்ககிட்ட நியாயத்தை சொன்னான்னு வச்சுக்கோ, எடுத்துக்கவே மாட்டேன்பான். எவ்வளோ தடவை நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிறேன்னு தெரியாது தெரியுமா உனக்கு? மிரட்டி பண்ணிய வைக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல. இவ்வளவு படிச்சிருக்காரு, இது கூட புரியலையா அவருக்கு? இல்லைம்மா, அது பாவம். அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பை கூட மிரட்டலா சொல்லி தான் பழகும். அவன் சுபாவம் அப்படி. என்ன பண்ணுறது சொல்லு. பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ஐயோ, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல இருக்கோ. இருக்கிற நிலைமையை உங்ககிட்ட விலைக்கு சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், அவள் தான். இப்போ கூட என்ன கெட்டு போச்சு. உனக்கு என்ன உதவி ஒன்று என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக உனக்காக நான் செய்வேம்மா. நாளைக்கு காலையில நான் அரவிந்த பீச்ல சந்திச்சு ஃபைனலா பேச போறேன். அதுக்கு எனக்கு உங்க உதவி வேணும். என்ன மறந்துடுன்னு அவர்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்ல போறேன். அவர் திருந்தணுன்றதுக்காக என் உயிரை விட கூட நான் தயாரா இருக்கேன். என்ன நீ இப்படி பேசுறது? இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னால உன் தங்கச்சியா இருந்தா இப்படி செய்வியான்னு கேட்ட. கண்ணுக்கு இருக்க தங்கச்சியை வேணா சா விடுவானா? இந்த ஜென்மத்துல உனக்கு நான் உயிரோட கிடைக்க மாட்டேன்னு அரவிந்த் கிட்ட எப்படியாவது நிரூபிச்சாகணும். அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னம்மா, என்ன பேச்சு பேசுற நீ? இதுக்கு மேல என்னால போராட முடியாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல. அரவிந்த் விஷயத்துல இதுதான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட். இதை தவிர்க்க முடியாது. எனக்கு நீங்க இன்னொரு உதவியும் செய்யணும். ஒருவேளை என் உயிர் போயிட்டா என் உடலை நீங்க தான் கண்ணகிட்ட சேர்க்கணும். அது உங்க பொறுப்பு. இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ஐயோ ருக்கு, அவசரப்படாதம்மா. அரவிந்த் ஒரு டைப்பாக இருந்தால் கூட சொல்கிறவங்க கரெக்டாக எடுத்து சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான். நான் எப்படியாவது அவங்ககிட்ட பேசி வர சொல்கிறேன். ஆனால் நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாதுன்னா. அரவிந்த் புரிஞ்சுக்கணும். என்னை விட்டு விலகி போகணும். இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லை. எதுக்கும் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. தயாரா இருங்க. நான் வரேன்.